கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம், இந்த நாளிலும் ஆ, நம்ம இப்போ நம்ம வந்து ஆ, அதாவது ஆ, நம்மளுடைய ஆ, கிறிஸ்டியன் வாக் நம்ம இப்போ நம்ம ஒவ்வொருவரும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ஒரு ஒரு ஜேர்னியில் நம்ம இருக்கிறோம். நம்ம யா ஆ, ஒவ்வொருத்தருக்கும் லைஃப்பில் என்ன இருக்குது, ஒரு ஒரு ஜேர்னி இருக்குது. பிலீவர்ஸாக இருக்கலாம், நான் பிலீவர்ஸாக இருக்கலாம். உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே ஒரு ஒரு ஜேர்னி, ஒரு பாதை இருக்குது. அது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக இருக்கலாம். நமக்குன்னு ஒரு தனி ஜேர்னி இருக்குது. ஒவ்வொருத்தங்களுக்கும் இந்த லைஃப்பில் ஒரு ஒரு ஜேர்னி இருக்குது. ஆனால் இந்த ஜேர்னியை குறித்து நம்ம நம்ம லைஃப்பில் உள்ள நம்மளுடைய வழிகள், நம்மளுடைய பாதைகளை குறித்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஆ, ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து ஆம், ஆம், ஆ, புக் ஆஃப் மார்மனில் வந்து ஒரு ஒரு விஷன், ஒரு ட்ரீம் சொல்லப்பட்டிருக்கும். ஆ, அது அது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம அதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு அது ஆ, அந்த அந்த விஷனில் அந்த இல்லஸ்ட்ரேட் பண்ண விஷயங்கள் வந்து அது நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப அப்ளை ஆகும். ஆ, அந்த விஷன் யார் யார் பார்த்தான்னா லெஹிங்கிறவர் பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் அதே விஷனை வந்து அவருடைய சன் நெஃபி அவங்களும் வந்து அதே விஷன் காட் அவங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த விஷன் மூலமாக ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி, நமக்கு வந்து ஒரு ஒரு ஹோல்டு நமக்கு அதன் மூலமாக நம்மளால் அறிஞ்சு கொள்ள முடியும். ஸோ இந்த விஷனில் பார்த்தீங்கன்னா மெயினாக என்னென்னா லெஹி என்ன பார்ப்பாருன்னா அவர் வந்து ஒரு ட்ரீயை பார்ப்பார். அந்த ட்ரீ வந்து ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அந்த ட்ரீல இருக்கிற ஃப்ரூட்ஸ் பார்ப்பாரு. அது வந்து வெண்மையா இருக்கும். அது ரொம்ப பிரகாசமா இருக்கும். அது வந்து ரொம்ப எ அது ரொம்ப டிசைரபிளா இருக்கும். ஒருத்தங்க அது அத புசிக்கிறதுக்கு ரொம்ப இனிமையானதா இருக்கும். ஆ அவர் போய் அத புசிப்பாரு. அந்த ட்ரீம்ல. அது புசிக்கும்போது அவருடைய ஹார்ட் வந்து ஹி வில் பி ஃபில்டு வித் ஜாய். அவருடைய இருதயம் வந்து ரொம்ப சந்தோஷத்தினால என்ன பண்ணப்பட்டிருக்கும், நிரம்பிரும். அப்படிப்பட்ட ஒரு கனியா இருக்கும். அந்த அந்த ஆம், மரத்தின் அந்த கனியை புசிக்கும்போது அவருடைய இருதயம் அப்படி ஒரு மகிழ்ச்சியில நிரம்பும். அவர் வந்து ஹி வில் டிசைர் அதை என்னுடைய ஃபேமிலியும் எல்லாரும் அதை புசிக்கணும்னு அவர் வந்து விரும்புவார். ஸோ இந்த இந்த ட்ரீ அ இந்த ட்ரீ பார்த்தீங்கன்னா, அ இந்த ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா, அ நம் நம்ம நம்ம லைஃப்ல நம்ம ஒவ்வொருவரும் ஒரு ஜேர்னி சொன்னேன்ல. நம்ம நம்ம போற ஜேர்னிக்கு ஆம் என்ன ஜேர்னி நம்ம எடுத்தாலும், அ நம்மளுடைய எண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த ட்ரீ அந்த ட்ரீல ஒரு அந்த ஃப்ரூட், அந்த மோஸ்ட் டிசைரபிளான அந்த ஃப்ரூட், அத நோக்கி நம்ம போம்போது, ஆ நம்ம லைஃப் வந்து நமக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்கா இருக்கும். ஏன்னா, ஆ அந்த ஃப்ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ அது அவருடைய சன்னுக்கு வந்து அது என்னன்றது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுதான் வந்து தேவனுடைய அன்பு. ஆ அந்த ஒரு ஒரு மனிதனுக்கு ரொம்ப இந்த உலகத்திலேயே ரொம்ப டிசைரபிளான, இனிமையான ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய அன்பு. அதுவும் குறிப்பா நித்தியத்தில தேவனோடு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அவருடைய அன்புல, அந்த நித்திய நித்திய காலமாய் அவருடைய அன்புல நெ அ நெ நிலைச்சிருக்கிறதான ஒரு கிருப. இந்த பூமியிலும் நம்ம தேவனுடைய அன்ப நம்மளால ருசிக்க முடியும். ஆனா, நித்தியத்தில அத நம்ம எப்படி ருசிக்கலாம்? தேவனோடு கூட நித்திய நித்திய காலமா அவரோட வாழும்போது, அவருடைய அன்ப நம்ம கன்டினியூஸா ருசிக்கும்போது, அதோட மகிமை, அதோட இனிமை வந்து ரொம்ப ரொம்ப பெரியது. ஆ அதுதான் ஒவ்வொருவருக்கும் என்னது நம்மளுடைய ஆத்துமாவுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியும், ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்க முடியும். வேற எதுவுமே இந்த உலகத்துல நம்ம சந்தோஷம் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சிய குடுக்கக்கூடிய ஏன்னா இந்த உலகத்தின் காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒ ஒ அது நம்ம அத பெற்றுக்கொள்ளும்போது கொஞ்ச நாளைக்கு அந்த சந்தோஷம் இருக்கும். ஆனா, அது எப்பவுமே இருக்குமான்னு சொன்னா அது சொல்ல முடியாது. ஆனா, ஒரு யாருக்குனாலும் இந்த உலகத்திலேயே ரொம்ப டிசைரபிளான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அது நம்ம தேவனுடைய அன்பு தான். அதுதான் நம்மள என்ன பண்ண முடியும்? அ நம்மளுக்கு ரொம்ப மிகுந்த சந்தோஷத்தையும், அது நம்மள ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, தேவனுடைய அன்பு. அதுவும் அதை நம்ம எப்படி அறிஞ்சு கொள்ள முடியும்னா, இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறதன் மூலமா. இயேசு கிறிஸ்துவோடைய அன்ப அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து, அ தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இயேசு கிறிஸ்துவ பூமிக்கு அனுப்பி, அவர் நமக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையில அந்த பாடு மரணத்த நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டு மரிச்சு, ஸோ நம்ம ஏசப்பாவுடைய அன்ப நம்ம பார்க்கும்போது, அது நம்ம லைஃப்ல நம்ம பெற்றுக்கொள்ளும்போது, அதுதான் நம்ம லைஃப்ல என்ன இருக்கும்? ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்த குடுக்கும். ஆ அந்த தேவனுடைய அன்ப நம்ம ருசிக்கும்போது தான் நம்ம லைஃப்ல என்ன இருக்கு? ஒரு சமாதானம் இருக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்க. நம்ம நம்ம ரட்சிக்கப்பட்ட அனுபவத்த நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம 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 வந்து தேவனுக்குள்ள நம்ம ஆ அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்போது, நம்ம எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷத்த பெற்றுக்கொண்டோம். அது எங்கேயுமே நம்மளால என்ன பண்ண முடியாது. எந்த இடத்துல இருந்தும் அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு சமாதானம் நமக்கு வந்து கிடைச்சிருக்காது. நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்மளுடைய ஜேர்னில ஆ நாம வந்து அனுபவிச்சதுல ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பினஸ் என்னது? நம்ம காடோடைய அன்ப நம்ம லைஃப்ல ருசிச்சது தான். அவர் இயேசப்பாவ நம்ம அவர் நம்மளுடைய பாவங்கள நமக்கு மன்னிச்சது. நம்ம நம்ம வந்து நம்மள விடுதலை ஆக்கினது, நம்ம நம்ம மேல அவர் காட்டின அந்த அன்ப அந்த கிருபைய நம்ம பெற்றுக்கொள்ளும்போது தான் நம்ம என்ன பண்றோம், ஒரு நம்ம அந்த சந்தோஷத்த நம்ம ஃபோர்டேஸ்ட் பண்றோம். ஆனா, இதோட முழு மகிழ்ச்சிய நம்ம எப்ப அனுபவிக்க போறோம், நம்ம அந்த நித்தியத்துல தேவனோடு கூட நித்திய நித்திய காலமா அவரோடு கூட இருக்கும்போது, நம்ம என்ன பண்ண போறோம், அத அனுபவிக்க போறோம். அது எவ்வளோ மகிமையா இருக்குன்றத வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆம் இது பண்ணி கூட பார்க்க முடியாது. அது எவ்வளோ ஒரு சந்தோஷமானது, அது எவ்வளோ ஒரு நிறைவான ஒரு காரியம். அந்த ரட்சிப்புங்கிறது எவ்வளோ ஒரு நிறைவான ஒரு விஷயங்கிறது, நம்மளால என்ன பண்ண முடியாது, நெனச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அ உ எ தேவன் தம்மை நேசிக்கிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை கண்கள் கண்டதும் இல்லை, காதுகள் கேட்டதும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. மனதில் தோன்றினதும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம நம்ம அந்த ஹெவன்ல அவரோடு கூட இருக்கிற அந்த பாரடைஸ்ல அவரோடு கூட இருக்கிற அனுபவம் வந்து, அது வந்து நம்மளுடைய சென்ஸுக்கு அது புரியாத ஒரு காரியம். அது ரொம்ப ஒரு அவருடைய அவருடைய பிரசன்னத்தில இருக்கிறது, தேவனுடைய அன்புல நித்தியமா நம்ம நாட்கள ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கிருபை வந்து, அதுதான் வந்து ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஒரு சந்தோஷத்த குடுக்கிறதான ஒரு விஷயம். மிகுந்த ஒரு டிசைரபிளான ஒரு விஷயம். நம்ம அந்த ஃபோக்கஸ நம்ம எப்பவுமே என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுடக்கூடாது. நம்ம லைஃப்ல வந்து நமக்கு எப்பவுமே நம்ம நம்ம அது அந்த நித்தியத்துல நம்ம ஸ்பெண்ட் பண்றது மாத்திரம் இல்ல. இந்த பூமியிலயும் நம்ம வந்து காடோட அன்புல நம்ம என்ன பண்ணணும்? குரோ ஆகணும். அவருடைய அன்ப அம் பவுல் சொல்லுவாரு, "கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? வியாதியோ, பசியோ, அ நாசமோசமோ என்ன ஒரு உபத்திரவம் வந்தாலும், எதுவும் வந்து ஏசப்பாவோட அன்ப விட்டு என்ன பிரிக்காது." அப்படின்னு பவுல் சொல்லுவார். ஏன்னா, அந்த அன்ப நம்ம ருசி பார்க்கும்போது, அத பற்றிக் கொள்ளும்போது, நமக்கு வேற எந்த ஒரு ட்ரபிள்ஸோ, எந்த ஒரு கஷ்டங்களோ, அதுக்கு வந்து என்ன பண்ண முடியும்? அதால அத பிரிக்கிறதுக்கு அதுக்கு பவர் இல்ல. அதே மாரி நம்ம அவருடைய அன்ப நம்ம அனுதினமும் நம்ம லைஃப்ல நம்ம என்ன பண்ணலாம்? அவருடைய சமூகத்துல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, வேதம் வாசிக்கிறதன் மூலமா, அவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கிறதன் மூலமா, அவரோடு கூட நம்ம எப்பலாம் நம்ம நெருங்கும்போது, அவர் நம்மள நம்மள என்ன பண்றாரு? நிரப்புகிறார். நம்ம அவரோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி, நம்ம அந்த அன்ப நம்ம என்ன பண்ணலாம்? ருசிக்கலாம். அத நம்ம லைஃப்ல நம்ம ருசிக்கலாம். அவரோடு கூட நடக்கிறதுனால நம்ம ருசிக்கலாம். ஸோ அதுதான் நமக்கு என்னது? மிகுந்த ஒரு சந்தோஷத்த குடுக்கக்கூடிய விஷயம் நம்முடைய ஆத்மாவுக்கு. அ அப்படி இருக்கும்போது, அந்த ட்ரீய வந்து லேயி பார்க்குறாரு. அவரோட சன் நெஃப்யூயும் அதோட மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு. ஆனா, இப்ப அந்த ட்ரீய பார்த்தீங்கன்னா, அ அதுக்கு போற பாதை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஆ அத சுத்தி என்ன இருக்கும்? அதாவது ஒரு ஒரு ரொம்ப விஸ்தாரமான ஒரு இடமா இருக்கும். ஆ நெறைய பேர் என்ன அ அ அந்த ட்ரீக்கு வர்ற பாதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு நேரோ பாத், ஒரு குறுகிய பாதை. அதே மாரி அந்த பாதைக்கு அந்த ட்ரீய நோக்கி வர்றதுக்கு, அந்த பாதையின் வழியா அ நெறைய பேர் வருவாங்க.
ஆ அது அவங்களால தான் அந்த ட்ரீய வந்து ரீச் பண்ண முடியும். அதே மாரி அந்த பாதை பக்கத்துல என்ன இருக்கும்னா, ஒரு ராட் இருக்கும். ஆ அந்த ராட புடிச்சுக்கிட்டே அவங்க வர்ற மாரி அவர் பார்ப்பாங்க. ஆ அதே மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க நெறைய பேர் கொஞ்சம் பேர் வருவாங்க. ஆனா, அவங்க வர்ற வழியிலே என்ன இருக்கும்னா, அவங்கள சுற்றி ஒரு இருள் சூழ்ந்து இருக்கும். ஆ ஒரு மாரி ஒரு மிஸ்ட் பனி மாரி ஆ அவங்க வர்ற பாதையில என்ன இருக்கு, ஒரு இருள் வந்து அவங்கள கவர் பண்ற மாரி பார்ப்பாரு. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ராட புடிச்சுக்கிட்டே அவங்க வரும்போது, அவங்களால அந்த ட்ரீய ரீச் பண்ண முடியிற மாரி அவர் பார்ப்பாரு. ஆ அ இது வந்து நம்மளுடைய ஜர்னிய வந்து காண்பிக்குது. ஆ அதாவது அ நாம இந்த அன்ப இந்த அ இந்த அ நம்மளுடைய இந்த சந்தோஷத்த நம்ம பற்றிக்கொள்ள, நம்ம பிடிச்சுக்கொள்ள, அத நம்ம ரீச் பண்றதுக்கு, ஆ நம்ம பார்த்தோம்னா, ஒரே ஒரு வழி தான் என்னது இருக்கு. ஆ ஏன்னா, அ அவர் நெறைய பேர பார்ப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த வாஸ்ட்னஸ்ல அவங்க அங்க, இங்க சுத்திட்டு இருப்பாங்க. அலைஞ்சுட்டு அலைஞ்சு தே வில் பி லாஸ்ட். நெறைய பேர் அந்த இதுக்கு வர ட்ரை பண்ணுவாங்க. ஆனா, தே வில் பி லாஸ்ட். ஆ அதாவது அ சத்ரு வந்து அ சொ சொல்ற ஒரு ஒரு பெரிய பொய் எல்லார்கிட்டயும் என்னன்னா, எப்படினாலும் காட ரீச் பண்ணிடலாம். எப்படினாலும் அவருடைய அன்புல அந்த நிலைத்திருக்கிற அந்த ஒரு கிருபைய பெற்றுக்கொள்ளலாம். அ எ எ எல்லா வழிகளும் என்ன பண்ணிடலாம், காட் கிட்ட எந்த வழியிலனாலும் அவருடைய சமூகத்துல போயிடலாம். அப்படின்ற மாரியான ஒரு பொய்ய வந்து உலகத்துல வச்சிருக்கான். ஆனா ஆனா நமக்கு தெரியும். அ அது கிடையாது. அது உண்மை கிடையாது. ஆ அந்த ஜர்னி எல்லா வேஸும் வந்து என்ன பண்ணிட முடியாது. நம்ம அந்த அந்த ட்ரீ கிட்ட போய் அந்த ஃப்ரூட்ஸ நம்ம பெற்றுக்கொள்ள வைக்க முடியாது. ஒரே ஒரு பாதை தான் இருக்கும். அது ரொம்ப நேரோவான பாத்து. அதையும் நம்ம கடக்கிறதுக்கு நமக்கு ஒரே ஹெல்ப் என்னன்னா, காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தைய பிடிச்சுக்கொண்டு தான் நம்ம அந்த பாதையில நம்மளால நடக்க முடியும். ஏன்னா, ஒரு இருள் அந்த பாதைய சுட் அ அ கவர் பண்ணி என்ன வருது? ஒரு இருள் காட் அலோ பண்ணியிருக்காரு. ஒரு மிஸ்ட் கவர் பண்ணி, அதில நடக்கிறவங்க வந்து சிலர் என்ன பண்றாங்க, அந்த இரும்பு ராட சரியா பிடிச்சுட்டு வரலன்னா, அவங்க என்ன பண்ணிடுறாங்க, வழி மாறி அந்த இருள்ல வந்து விலகி போயிடுறாங்க. அப்படியும் அவர் பார்க்குறாரு. ஆனா சிலர் தான் என்ன பண்றாங்க, அத பிடிச்சுக்கிட்டே அந்த ட்ரீ வரைக்கும் வந்து சேர்றாங்க. அப்போ அந்த மிஸ்ட் என்னன்றது பார்த்தீங்கன்னா, அதுக்கும் அதோட மீனிங் என்னன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆம் பிசாசனுடைய டெம்ப்டேஷன்ஸ், பிசாசினுடைய தந்திரங்கள். பிசாசு வந்து ம டெம்ப் அவ சத்துரு என்ன பண்றான்? அவன் தான் நம்மளுடைய எனிமி. ஸோ அவன் என்ன பண்ணுவான்? நெறைய டெம்ப்டேஷன்ஸ கொண்டு வந்து, அ அ நம்ம இந்த நேரோ பாத்ல நம்ம காட ரீச் பண்றத தடை செய்யும்படியா, அவன் என்ன பண்ணுவான்? நெறைய டெம்ப்டேஷன்ஸ இந்த பூமியில சோதனைகள இல்ல அ அ டெம்ப்ட் பண்ணி ச விசுவாசிகள் வந்து அந்த அந்த நேரோ பாத்ல நம்ம அந்த இத போய் நம்மளுடைய டெஸ்டினேஷன் நம்ம ரீச் பண்ணிடக்கூடாதபடி, அவன் என்ன பண்ணுவான், நெறைய அந்த இருளான சூழல, அந்த டெம்ப்டேஷன எல்லாருடைய ஜர்னிலயும் என்ன பண்றான், அவன் கொடுக்குறான். ஆனா நாம வந்து அதெல்லாம் தாண்டி அ தேவனுடைய வார்த்தைய பற்றிக்கொண்டு போம்போது மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஆ அந்த 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 நித்தியத்தில அந்த தேவனுடைய அன்ப நம்ம ருசி பார்க்கிற அந்த கிருபைய நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எப்படினாலும் நம்மளால போயிடலாம் அப்படின்றது கிடையாது. ஆ நம்ம ஜர்னில வந்து தேவனுடைய வார்த்தைய பிடிச்சுக்கொண்டு போனா தான் முடியும். ஆ அதாவது நித்திய சுவிசேஷம்னு நம்ம வேதத்தில நம்ம பார்க்க முடியும். ஆ நித்திய சுவிசேஷம் ஆரம்ப காலத்திலேருந்து முடிவு வரைக்கும் தேவனுடைய வழிங்கிறது எப்பவுமே ஒண்ணுதான். தேவனுடைய சுவிசேஷம், தேவனுடைய பாதை எப்பொழுதுமே என்னது ஒரே பாதை தான். தேவன் ஏற்படுத்தின பாதை. அது யாரு? ஏசப்பா. ஏசப்பா தான் நமக்கு வந்து அ தேவ தேவனுடைய நித்தியத்துக்குள்ள போறதுக்கு நமக்கு காட் குடுத்திருக்கிற ஒரே பாதை வந்து ஏசப்பா தான். அதுவும் அவருடைய வார்த்தைகள். அப்போ நம்ம ஏசப்பா சொன்ன சுவிசேஷம், ஏசப்பாவுடைய அவர் காண்பிச்ச வழி, அவர் உபதேசித்த வழியில நம்ம நடக்கணும்னு அவர் காண்பிச்சிருக்கிற பாதை, நமக்கு முன்மாதிரியா அவர் நமக்கு வச்சு போன வழி. அந்த பாதையில நம்ம போனா மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? அந்த முடிவுல அந்த நித்தியத்த நம்ம சு அ அந்த அந்த ட்ரீய நம்ம ரீச் பண்ண முடியும். வேற எந்த ஒரு வழியினாலயும் நம்மளால என்ன பண்ண முடியாது? மனுஷனுடைய ஞானத்தினாலயோ, இல்ல வேற முயற்சிகளினாலயோ, இல்ல எதுனாலயும் வேற வழியே இல்ல.
தேவன் வந்து ஏற்படுத்தவில்லை. ஏசப்பா மூலமா மாத்திரம் தான், அதுலயும் அவருடைய சுவிசேஷம், அவருடைய வார்த்தைகள். அ அதுல நம்ம சில விஷயங்கள நம்ம பிடிச்சுக்கிட்டு, சில விஷயங்கள நம்ம தள்ளி வச்சுட்டு, அப்படிலாம் நம்மளால என்ன பண்ண முடியாது முடியாது. அந்த அந்த அயர்ன் ராட புடிச்சுக்கிட்டே போம்போது மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த அ ட்ரீய நம்மளால ரீச் பண்ண முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பாவோட சுவிசேஷத்துல நம்ம தேவனுடைய வார்த்தையில நம்ம எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். அ சத்ரு கொண்டு வர நம்ம லைஃப்ல அத டிசீவ் பண்றதுக்கு நெறைய நம்ம ஃபேஸ் பண்ற மாரி தான் இருக்கும். அ அ உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டுன்னு தான் சொல்லியிருக்காரு ஏசப்பா. அப்ப நம்ம அதன் ஊடா தான் நம்ம போணும். அதுக்கு நமக்கு ஒரே ஆதாரம் என்னது? தேவனுடைய வார்த்தை தான். அதை நம்ம பிடிச்சு கொண்டு போம்போது தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? அ வி கேன் ரீச். ஏசப்பா கூட சொல்லியிருப்பாரு. என் வார்த்தைய கேட்கிறவர்களா மாத்திரம் இல்ல, அது எப்பொழுதும் காத்துக்கொள்ளுங்க. அதை நிறைவேற்றுகிறவர்களா இருங்க. அ ஸோ அப்ப நம்ம அந்த தேவனுடைய வார்த்தைய நம்ம நிலைத்திருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ரட்சிப்புக்கு, நம்ம ஜர்னிய சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியன்றத நம்ம பார்க்க முடியுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அ இந்த மாரி சிலர் வந்து அந்த அந்த ஃப்ரூட்ட சாப்ட்டுட்டு, அ ஆனா அவங்க வந்து அந்த விஷன்ல அவங்க பார்க்கும்போது, அவங்க வந்து தே வில் ஃபீல் அஷேம்டு. அ ஏன்னா, அ அதுக்கு அந்த பக்கத்துல ஒரு பெரிய ஒரு பில்டிங் இருக்கிற மாரி பார்ப்பாரு. அந்த பில்டிங்ல நெறைய திரளான ஜனங்கள் வந்து அ நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு, அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இந்த ஃப்ரூட்ட சாப்பிடுறவங்கள பார்த்து, அவங்க வந்து மாக் பண்ற மாரி அவர் பார்ப்பாரு. அ அது அது என்னன்னா அது என்னன்னா, ஆ ஆ இந்த அதோட மீனிங் என்னன்னா, அந்த பில்டிங் வந்து பெரிய மாளிகை மாரி இருக்கிற அந்த பில்டிங் வந்து எத ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இந்த உலகத்தின் ப்ரைடு. அதாவது பெருமை. மனுஷர்களுக்குள்ள எழும்பி இருக்கிறதான அந்த பெருமை. பெருமையின் ஆவி. அந்த ஒரு ஏன்னா ஆரம்ப காலத்துலேருந்து தேவன் கிட்டேருந்து பிரிக்கிற ஒரு பெரிய பாவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருமை தான். ஆ ஸோ அந்த பெருமை அந்த ப்ரைட்ல அதே மாரி மாயையான இமேஜினேஷன், வெயின் இமேஜினேஷன் மாயையை பின்பற்றி, அந்த பெருமையான காரியங்கள பற்றிக் கொண்டிருக்கிற திரளான ஜனங்கள் என்ன பண்றாங்க, அ அந்த ஃப்ரூட்ட புசிக்கிறவங்கள பார்த்து அவங்கள மாக் பண்றாங்க. ஸோ அப்படி மாக் பண்ணும்போது இவங்க அந்த செலர் என்ன பண்றாங்க, அத புசிச்சாலும் அவங்க அவங்கள பார்த்து அஷேம்ட் ஆயி, வெட்கப்பட்டு என்ன பண்ணிடுறாங்க, அவங்க அதுக்கப்புறம் இருள்ல வந்து ம தொலைஞ்சு போயிடுற மாரி அவர் பார்க்குறாரு. அப்போ நம்ம சுவிசேஷத்த தேவ அன்ப நம்ம ருசிச்சதுக்கு அப்புறமா, ஏசப்பாவுடைய அன்ப ருசிச்சதுக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்கக்கூடாது? வெட்கப்படக்கூடாது. அ இந்த அ வேர்ல்ட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? வெட்கப்படக்கூடாது. நம்ம பெற்ற தேவ கிருபைய, தேவனுடைய அன்ப நம்ம இருதயத்தில ருசிக்கும்போது, அது 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 மத்தவங்க வந்து அத வந்து என்ன பண்ணலாம்? தே கேன் டீஸ், தே கேன் அ இதுவா நெனைக்கலாம். அவங்க வந்து அவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? வெட்கப்படக்கூடாது அப்படின்றத நம்ம இந்த இதில நம்ம பார்க்கிறோம். அ அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆம், ஆம், ம், ஆம், ஆ இதுதான். ஸோ இதுதான் நம்ம அவர் பார்த்த அந்த விஷன்ல அவர் உள்ள முக்கியமான ஒரு விஷயங்கள். அ இது ஏன் இந்த ட்ரீம் நமக்கு ரொம்ப அ அப்ளை ஆகும்னா, நம்ம நம்ம லைஃப் ஜர்னிக்கு வந்து நம்ம எப்படிப்பட்ட ஒரு பாதையில இருக்கிறோம்? அ நம்மளுடைய சேலஞ்சஸ் என்ன? நம்ம எத நோக்கி போகிறோம்? அப்படின்றத குறிச்சு ஒரு கிளியரா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த விஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம நம்ம வந்து ஆ நம்ம 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 எத நம்ம நோக்கி போறோம். ஆ ஏன்னா இந்த ட்ரீ ஆஃப் லைஃப் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆ அந்த என்ன பார்த்தீங்கன்னா, ஆ ஆ ஆதாம், ஏவாள் பாவம் செஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாரு? ஆ ஆ ஏதேன் தோட்டத்தில நீ அ ஜீ அ ஜீவன் கொடுக்கிற அந்த ஜீவ விருட்சத்த வந்து அவங்க வந்து போய் அவங்க ரீச் பண்ணிடக்கூடாதுன்னு, அ காட் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு சுடரொளி பட்டயம் உள்ள ஒரு ஏஞ்சல வந்து அ அந்த கார்டன காக்கும்படியா வச்சு, அவங்கள வந்து அதுகிட்ட வராத மாரி என்ன பண்ணிடுவாரு, தள்ளி வச்சுடுவாரு. அப்போ நமக்கு வந்து
அந்த ட்ரீ அந்த அ கா அ அதாவது அந்த ஒரு மகிமை அதாவது காட் வந்து அவர் குடுக்குற அந்த நன்மைய வந்து அவர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிற ஒரு வே வந்து ஒரு ட்ரீ மாரி. அ ட்ரீ மாரி அவர் என்ன பண்ணியிருக்கார், ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கார். அந்த ட்ரீல உள்ள ஃப்ரூட்ஸ் மாரி. எப்பவும் பாருங்க ஒரு ஒரு மரம், அதில உள்ள ஒரு நல்ல ஒரு பழம்னா, அது நமக்கு ரொம்ப ஒரு இனிமையான ஒரு விஷயமா இருக்கும். அது நம்ம ரொம்ப டிசைர் பண்ற ஒரு விஷயமா இருக்கும். அப்ப தேவன் வந்து நம்ம பூமியில இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம வந்து தேவன் நம்ம வந்து அ அவர் வச்சிருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் எல்லாரும் புசிக்கணும்னு அவர் என்ன பண்றார்? விரும்புகிறார். அ அந்த அன்பு தேவனுடைய அன்ப நித்திய நித்திய காலமாய் நாம அனுபவிக்கிற அந்த ஒரு பெரிய ஒரு கிருபைய நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும்னு அவர் என்ன பண்றார்? விரும்புகிறார். அதுதான் இந்த உலகத்திலே நமக்கு வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கான ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு விஷயமா இருக்கும். அ ஆனா அத நம்ம ரீச் பண்றதுக்கு நம்ம ஜர்னி நம்ம 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 போக வேண்டிய ஜர்னி நம்ம என்ன பண்ணிக்கணும்? யோசிச்சு பார்த்துக்கணும். அது வந்து ரொம்ப நேரோ பாத். அது வந்து நம்ம தேவனுடைய வார்த்தைய பற்றிக்கொண்டு, அதில நம்ம நிலைச்சிருக்கும்போது மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? அத ரீச் பண்ண முடியும். வேற வழியே கிடையாது. அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம அத நம்ம இமேஜின் பண்ணி பார்த்துக்கும்போது, அது நமக்கு ஒரு ஆ அ நமக்கு நமக்கு அது ஒரு ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். ஆ நமக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அது என்ன பண்ணும்? குடுக்கும். ஆம். நம்ம சரியான பாத்ல போறோமா? இல்ல நமக்கு லைஃப்ல எதெல்லாம் நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸா வருது? ஏன்னா, அ நம்ம அதெல்லாம் லைட்டா என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. அந்த இருள் வரும்போது, யாரெல்லாம் அந்த வார்த்தைய பற்றிக் கொள்ளாம போறாங்களோ, அவங்கலாம் அ அந்த இருள்ல தொலைஞ்சு போற மாரி அவர் பார்க்குறாரு. நாம என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து நமக்கு வர்ற அ அ எது எது நம்மளுக்கு வர்ற டெம்ப்டேஷன்ஸ் எது எது சத்துரு நம்ம அந்த சத்தியத்தின் பாதையில் நடக்க கூடாதபடி நமக்கு கொண்டு வர்றது காரியங்கள் அப்படின்றத நம்ம நிதானிக்கிறவர்களா இருக்கணும். ஆ எது நம்ம தேவனுடைய வார்த்தைய விட்டு நம்மள பிரிக்கக்கூடியது எல்லாமே என்னது டெம்ப்டேஷன்ஸ். அப்ப நம்ம அத நம்ம அவருடைய வார்த்தைய பற்றிக் கொண்டு போறதன் மூலமா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆ அந்த இருள் மூட நம்மளால கடந்து போ முடியும். அத இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போ ஃபுல்லா இருளா இருக்குன்னா, நம்ம ஒரு பாதையில நம்ம வேண்டிய பாதையில போகணும். நம்மள இல்லன்னா கண்ண மூடிக்கிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு முடியுமா? நம்மளால நடக்க முடியுமா? நமக்கு ஒரு வழியே தெரியாது. அப்ப நமக்கு வழியா இருக்கிறது என்னது? ஆ நம்ம ஒரு பக்கத்துல ஒரு ராட் இருக்குன்னா, நம்ம அத புடிச்சு உள்ள ஒரு செவர பிடிச்சுக்கிட்டே போறோம். ஒரு ராட பிடிச்சுக்கிட்டே போறோம்னா, அப்போ நம்மளால முடியும். அந்த மாரி தான் நம்ம லைஃப்ப வந்து காட் சொல்றாரு. இந்த வேதம் தேவனுடைய வார்த்தைய நம்ம எவ்வளோ பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோமோ, அதன் மூலமா தான் நம்மளால என்ன பண்ண முடியுமா? நம்ம தொலைஞ்சு போகாம இத கடந்து போக முடியும்னு வேதம் நமக்கு வந்து எச்சரிக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம படிக்கிறோம், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அத பிடிச்சுக்கிறோன்றத குறிச்சு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவருடைய வார்த்தையே நம்ம இருதயத்தில பதிய வச்சுக்கலன்னா, ஏன்னா ஏசப்பா சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயங்களா தான் இருக்கும். நம்ம வந்து அவர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா நம்மகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டார். ரொம்ப சிம்பிளான காரியங்கள தான் நமக்கு வந்து சொல்லி அத ஃபாலோ பண்ண சொல்லி நமக்கு போதிப்பார். ஆ தேவனுடைய அன்ப குறிச்சு நெறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு ஏசப்பா. தாழ்மையா இருக்கிறத குறிச்சு ஏசப்பா நெறையா சொல்லியிருப்பாரு. ஆ ஏன்னா ஏசப்பாவே சொல்லியிருக்காரு, அ "என்னுடைய நுகத்தை சுமந்து கொள்ளுங்கள். அது வந்து லெகுவா இருக்கும்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏசப்பா நமக்கு குடுத்திருக்கிற கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயங்களா தான் இருக்கும். நம்ம அத ஃபாலோ பண்றது வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அத ஃபாலோ பண்ற மாரி தேவன் நமக்கு அ குடுக்கல. அவருடைய வார்த்தைகள் எல்லாமே லெகுவான விஷயங்கள். ஆனா நம்ம அது ஈஸியா இருக்கிறதுனாலயே நம்ம அத என்ன பண்ணிடக்கூடாது, அத லைட்டா எடுத்துக்க கூடாது. அத நம்ம விட்டுடக்கூடாது. ஆ ஜெபிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு காரியம்ன்றதுனாலயே நம்ம ஜெபிக்கிறத அந்த நேரத்த குறைச்சிடக்கூடாது. வேதம் வாசிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம்னாலே அத குறிச்சு தியானிக்கிற நேரத்த நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, அவர் நமக்கு ஆ நம்மள இந்த நீதியின் பாதையில் நடத்துறதுக்கு, அவர் நமக்கு சொல்ற கட்டளைகளா இருக்கட்டும், அத நம்ம ஃபாலோ பண்ற ஸ்டெப்ஸ் எல்லாமே ஈஸியான விஷயங்கள் தான். ஆனா நம்ம அத பற்றிக்கொள்ளும்போது, அத தொடர்ந்து நம்ம செய்யும்போது தான் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த இருள் மாரி ஒரு சூழல் வந்தாலும் நம்மளால அத கடந்து நம்ம அந்த அந்த ஜீவ விருட்சத்தின் அந்த அன்பு தேவனுடைய அன்ப நம்ம நித்தியத்தில அனுபவிக்கிற அந்த
கிருபைய நம்மளால என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அதுவே நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்கும்? ஜர்னி டிஃபரெண்ட். ஒருத்தருக்குள்ள ஜர்னி இன்னொருத்தருக்கு இருக்காது. ஒருத்தருக்கு இருக்கிற டெம்ப்டேஷன்ஸ், ஒருத்தருக்கு இருக்கிற சேலஞ்சஸ் இன்னொருக்கு இருக்காது. ஆனா எல்லாருக்குமே காமனா இதே பேட்டர்ன் தான். எல்லாருக்குமே காமனா என்னது? இதே காரியங்கள் தான் இருக்கும். இதே விஷயங்கள் தான் எல்லாரும் கடந்து போக வேண்டியதா இருக்கும். ஆ ஆனா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அந்த அந்த தேவனுடைய அன்ப, நம்ம அந்த நித்தியத்த நம்ம எப்படியாவது நம்ம போய் சுதந்தரிச்சு கொள்ளணுங்கிற அந்த ஒரு வாஞ்சை நம்ம இருதயத்துல தேவன் நமக்கு கொடுப்பாராக. அதை நம்ம பற்றிக் கொள்வோமாக. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு ஆ இனிமையான ஒரு விஷயம். ஆ அத பத்தி நம்ம ம் ஆ ஆ நம்ம நெறைய காரியங்கள் அத பத்தி நெறைய பேர் அத பத்தி அ வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா அது அங்க என்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொல்லப்பட்டிருக்குன்னா, அங்க வந்து என்ன இருக்காதாம்? ஆ கண்ணீர் இல்ல, கவலை இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். நான் அந்த வசனம் மட்டும் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ல ஆ மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அதோ இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஆ இது எங்க இருக்குன்னா 21ல பின்பு நான் புதிய வானத்தையும், புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும், முந்தின பூமியும் ஒழிந்து போயின. அ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்புறமா இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடனே அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. அந்த நித்தியத்துல நம்ம தேவன் தேவன் தான் என்ன பண்ணுவாரு? மனுஷர்களிடத்துல தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கும். தேவனோடு நம்ம என்ன பண்ணுவோம்? வாசம் பண்ணுவோம். அங்க என்ன இருக்காதாம்? கண்ணீர் இருக்காதாம், கவலை இருக்காதாம், துக்கம் இருக்காதாம். இந்த உலகத்துல தான் நம்ம இந்த 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 எமோஷன்ஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். துக்கங்கள் வரும், கண்ணீர் வரும், கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனா அந்த நித்தியத்துல இது எதுவுமே அங்க என்ன பண்ணாது, இருக்காதாம். எப்பவுமே என்ன இருக்கும்? ஒரு மகிழ்ச்சி தான் இருக்கும். எப்பவுமே ஒரு தேவனுடைய சமூகத்துல இருக்கிற அந்த சந்தோஷம், அந்த அந்த மகிழ்ச்சி மட்டும் தான் நித்தியத்துக்கும் இருக்கும். அத யோசிச்சு பாருங்க. அப்போ நமக்கு ஒரு பெரிய ஒரு ஜாய், ஒரு பெரிய சந்தோஷம் என்ன இருக்கு அங்க? நமக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்கு அத நம்ம என்ன பண்ணணும்? நோக்கி பார்க்கிறவர்களா இருக்கணும். ஆ. நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது அ இப்போ இங்க பூமியில வந்து அ சிலர்லாம் வந்து அ அ அம் அ இங் ரொம்ப அ முடமா இருந்திருப்பாங்க. இல்லன்னா அவங்க வந்து அ இ அவங்க மரிக்கும்போது அவங்க நெறைய அ ஊனமா, நெறைய கஷ்டத்தோட மரிச்சிருக்கலாம். ஆனா நித்தியத்துல இருக்கும்போது, அதுவும் அவங்க பாரடைஸ்க்கு போகும்போது, அ அவங்க அவங்க எப்படி இருப்பாங்களான்னா, அவங்க வந்து எல்லாமே ரீஸ்டோர் ஆயிருக்கும். அவங்களுடைய எல்லா அ இங்க வந்து அவங்க அ பார்வையற்றவர்களா இருக்கலாம். ஆனா, அவங்களுக்கு அங்க நல்ல பார்வை கொடுக்கப்பட்டிருக்கும். அ அவங்க அ அ வ முதிர் வயதில மரிச்சவங்களும் அங்க எப்படி இருப்பாங்கன்னா, இளமையா தான் இருப்பாங்களாம். ஸோ, தேவன் வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவார்? ரீஸ்டோர் பண்ணிடுவார். பாரடைஸ்க்கு போம்போது, அவங்க ஃபுல்லா ஒரு ரீஸ்டோர்டா இருப்பாங்க. அங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்களாம்? ஆ தேவன மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பாங்களாம். ஏசப்பா வந்து துதிச்சிட்டு இருப்பாங்களாம். ஏசப்பாவ வொர்ஷிப் பண்ணுவாங்களாம். மகிமைப்படுத்துவாங்களாம். ஆ அ ஏசப்பாவுக்கு மகிமை செலுத்திக்கிட்டே இருப்பாங்களாம். ஆ அதே ஸோ இதெல்லாம் வந்து என்னது? ஒரு பெரிய ஒரு ஆ மகிழ்ச்சியான ஒரு காரியங்கள். நம்ம அத இந்த பூமியில இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணலாம்? இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். தேவனை ஆ அவர துதிக்கிற அந்த சந்தோஷத்த நம்ம இங்கேயே பெற்றுக்கொள்ளலாம். ஆம், ஆ ஆனா இது எல்லாத்தையும் நம்ம பரிபூர்ணமா என்ன பண்ண முடியும்? ஆ அந்த ஹெவன்ல, அந்த புதிய வானம், புதிய பூமியில, அந்த நித்தியத்துல நாம என்ன பண்ணலாம்? அனுதினமும் நம்ம அத என்ன பண்ணலாம்? அனுபவிக்கலாம். ஸோ நம்ம அத அத நம்ம எதிர்நோக்கி இருக்கிறவர்களா
நம்ம என்ன பண்ணுவோம் இருப்போம். ஆ அதே மாரி இந்த ட்ரீம்ல பார்த்த மாரியும், இந்த காரியங்கள் நம்ம என்ன பண்ணிப்போம், நம்ம ரிலேட் பண்ணிப்போம். எப்படி ஒரு நேரோ பாத், ஒரு ராடு, தேவ வார்த்தைய பிடிச்சு கொண்டு போறணும். இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணிப்போம், நினைவுபடுத்திக் கொள்ளுவோம். அது நம்மளுடைய ஜர்னிக்கு அது நிச்சயமா அது என்ன பண்ணும், உதவியா இருக்கும், பிளெஸ்ஸிங்கா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.